என்ன வார்த்தை தத்தம் வருஷமா பாரமா ஞானத்துல குறைவு என்ற காரியத்தை பார்க்கணும் இல்லையா? அடுத்த பார்த்த உண்மை உள்ளவர்கள் குறைவு. என்ன குறைவு? நிறைய யார் தான் இருக்கிறாங்கன்னா யாருக்கு அதிகமா இருக்கிறாங்க? தேவன் உண்மை உள்ளவர், ஆனா தேவனுடைய பிள்ளைகள் யாரா இல்ல? உண்மையா இல்ல. நீங்க குடும்பங்கள் நீங்க ஏன் பிரச்சனையை சந்தித்தீங்கன்னா உண்மை இல்ல. நான் பல இடத்துல செஞ்சிருக்கேன். கொடுத்த ஒரு 100 ரூபாய் காசுல உனக்கு உண்மை இல்லைன்னா உன்னை நம்பி 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நீ ஊதாரியா இருந்தா உன்னை நம்பி என்ன பண்ண மாட்டாங்க, தரமாட்டாங்க. அப்ப நம்பிக்கைக்குரிய நிலையில உண்மையா இருந்தீங்கன்னா கேட்டதை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியம். இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் உதவிகளை நிறைவாக்க வேண்டுமானால் சொன்ன உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மை உள்ளவர்கள் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க. உதவிகள்னா பொய்ய பித்தலாக்கணும். என்னவா இருக்கு? அது வேலைத்தனமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நாம சந்திக்கிற சமுதாய மக்களா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவன் சொன்னா அவன் உண்மை உள்ளவன் என்று எதிர்பார்க்க. அவங்க யாரா இருப்பாங்க? உண்மையா இருப்பாங்க. ஆனா அவங்க எதிர்பார்ப்புக்கு நாம ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருந்தோம்னா ஆண்டவருடைய நாமம். அப்ப நம்ம சொந்த காரியத்துல குடும்பத்திலேயே நம்ம பிள்ளைகள் பார்த்து நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். நம்ம உண்மையை பேசணுமா பொய் பேசணுமா என்பதை பிள்ளைகள் எங்க கத்துக்குது? நம்ம வீடுதான். எல்கேஜிலிருந்து காலேஜ் வரலாம் கற்றுக் கொடுக்குற பாடம் அத்தனை எங்க வீட்டுல தான். அழகா கத்துக்கும் பொய் பேச யார கத்து? வேற என்ன பேச? உண்மையா இருக்கும். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பேச போறோம். பிலிப்பியர் 2:30. ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிமித்தம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை பேச போற என்னன்னா ஊழியத்தின் குறைவு. நம்மகிட்ட என்ன குறைவு? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவங்களுக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை செய்கிறதற்கு நம் கடனா இருக்கிறது. என்ன பண்ணணும்? தேவை நிறைந்த தேசம். வேதம் சொல்றது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் நம் தேசத்துல அதிகம். யாரா இருக்கிறாங்க? கோடிக்கணக்கான மக்கள் நிறைந்த தேசத்துல இருவின் அந்த காலத்துல தவிக்கிற மக்கள் மத்தியில ஆண்டவர் நம்ம இருக்கு. யார் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். இவங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு மத்திய 5:13-14 பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே கொட்டப்படக்கூடிய உப்பா மற்றவங்களை சுத்திகரிக்கிற உப்பா, மற்றவங்களுக்கு சுவை தரக்கூடிய உப்பா யாரை வச்சிருக்கிறாரு? யாரை வச்சிருக்கிறாரு?
எதை இழந்தாலும் நம்ம சாரத்தை இழக்கக்கூடாது, எதை இழந்தாலும் பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது. அப்ப தேவன் உங்களை எதற்காக, என்ன நோக்கத்திற்காக பிடித்து வச்சிருக்கிறாருன்னா, யார் மத்தியில வச்சிருக்கிறாருன்னா உங்களை தான் நம்பி வச்சிருக்க. யாரா இருந்தா உப்புனா உப்புதான், உப்பு என்ன பண்ணக்கூடாது, சாரத்தை இழந்துடக்கூடாது. ஏன்னா உன்னை கொண்டுதான் அநேக காரியம், உன் நிமித்தம் தான் தேவனுடைய நாமம் கண்ணியப்படல், ஆனா உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அதே போல உலகத்துக்கு உங்களை வெளிச்சமா வச்சிருக்கு, மனமேல இருக்கிற பட்டணம் போல உங்களை வச்சிருக்கு. அப்ப மனமேல் பட்டம் ஒரு ஊருக்கு வெளிச்சம் யாரு? நீங்க தான். யாருதான் வெளிச்சம்? வெளிச்சமா இருந்தா அதே ஆண்டவர் உன்னோட இருக்கிற வெளிச்சம் இருந்தாங்க, அது வெளிச்சம் என்ன பண்ணுவோம்? நம்ம வெளிச்சம் இருந்தா போயிட்டா இல்லைன்னா ஊருக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வெளிச்சமான கருத்து நான் உலகத்துக்கு ஒளி அங்க அங்க இருக்கிற ஒளியை உனக்குள்ள வாங்கி நீ ஒரு வெளிச்சத்தை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக ஆசீர்வாதமாக தேவன் நிறைந்த மக்கள் மத்தியில. அப்போ உன் நிமித்தம் தான் ஒரு மகிழ்ச்சி, உன் நிமித்தம் தான் ஒரு வெளிச்சம், உன் நிமித்தம் தான் ஒரு சந்தோஷம், உன் நிமித்தம் தான் அநேக ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய பாத்திரமாக தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நீ பிரகாசிக்க வேண்டிய எத்தனை அவசியம், மற்றவங்களுக்கு நீ ஆறுதல் கொடுக்க வேண்டியது எத்தனை அவசியம், மற்றவங்களுடைய தேவைக்கு நிறைவான இயேசுவை காண்பிக்க வேண்டியது எத்தனை அவசியம். தேவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் என்றால் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா என்று ஏக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண்பிக்க வேண்டியது எத்தனை அவசியம். ஆனா செய்ய வேண்டிய வேற நிறைய இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில ஊழியர்கள் நிறைவா இருக்க குறைவா இருக்க, தானத்துகள் இல்லாத மனுஷர்கள் கிடையாது. ஆனா உங்க தானத்தை எப்படி பயன்படுத்த 5 தானத்தை பெற்றுக் கொண்டவர் சொன்னா, எஜமானனே 5 தானத்தை தந்தீரனவா, நீ கொடுத்த 5 தானத்தை வைத்து 5 சம்பாதித்தேன் சொன்னான். 2 தானங்களை பெற்றுக் கொண்டவன் சொன்னா, நீ கொடுத்த 2 தானங்களை வைத்து நான் இன்னும் 2 சம்பாதித்தேன். 1 தானத்தை பெற்றுக் கொண்டு சொன்னா, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெரிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து அது பூமியில பதித்து, பூமி என்பது மண்ணு, மண்ணு நீதான் பதத்தி வச்சிருக்கிறியா? மற்றவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை அறுத்து வச்சிருக்க. என்ன பண்ற? எவ்வளவு திறமை இருக்கு, பேச்சில் எவ்வளவு சாதுரியம் இருக்கு உனக்கு. ஏன் அது கர்த்தருக்காக நீ பேசக்கூடாது? ஏன் அந்த தானங்களை நீ ஆண்டவருக்காக பயன்படுத்த கூடாது? ஒண்ணும் இல்ல என்ற நிலமாக இன்னைக்கு எல்லா தேவன் உனக்கு கொடுத்தாரு, ஏன் இல்லாதவங்களுக்கு கொடுத்து கர்த்தரை வெளிப்படுத்தி காண்பிக்க கூடாது? ஏன் உதவி செய்கிற நோக்கம் ஒரு நாள் நமக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துமே உதவி செய்யக்கூடிய ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்களே, ஏன் தானங்களை பயன்படுத்த கூடாது? ஏன் செய்யக்கூடாது? 2 தான் ஒண்ணு கொடுனாரு, ஏன் கொடுக்க கூடாது? ஏன் கொடுக்கல? இந்த தானங்கள் எல்லாம் யார் பயன்படுத்த? நீ இந்த காரியத்தை செய்த சொல்லாதே நீ அவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்திடலாம். இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்குள்ளே ஏமாற்றம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சீட்டு பிடிக்குது, அவசரத்துக்கு ஒரு கடன் வாங்கினா தரது இல்லை, ரொம்ப பசுத்தவான போல காட்டுறது, தேவைகளுக்கு போய் நிற்குது, தேவையை பெற்றுக் கொண்டு கொடுத்தா முகத்தை கூட பார்க்கறது. இதனால இடர்கள் உண்டாகி போனாங்க. தானத்துகளை பயன்படுத்தல. ஆனா இவங்க மாய்மாலமான வேஷதாரிகளாக அநேக ஜனங்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஏராளமான ஜனங்கள் இடறி போடுறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுடைய ஊழிய நிறைவானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குறைவான நம்மை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். உலகத்தில் இருக்கிற தண்ணி நிலைகளை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் 97% நல்ல தண்ணி கிடையாது. உபயோகப்படுகிற தண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா 3%. எவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு நாமும் மற்றவங்க உபயோகமா இருக்கிறதுக்கு ஒரு சிறு பான்மையை போல ஆண்டவர் யாருதான் வச்சிருக்கிறாருன்னா நம்ம தான் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம பயன்படுகிறோமா என்பது ஒரு
கீர்த்தியாயிருக்கு. நான் பண்ணணும், பயன்படுத்த பண்ணணும். ஆண்டவர் கேட்கணும், என்ன பயன்படுத்த ஆண்டவரே. கவனிச்சு பாருங்க, என்ன சம்பாதிச்சாலும் ஒரு குருசியை கூட நம்ம கொண்டு போக கொடுக்குறோம். நான் எதுவுமா பண்ணேன், எல்லாத்தையும் விட்டு கடந்து போதும். ஒண்ணு சொல்லுவேன், வர மருமகளும் நல்லவளா கெட்டவளா தெரியாது. எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, நாட வாயை சம்பாதிச்சு நல்ல வாயை திருந்து போனேன். நம்ம சம்பாதிச்சு எந்த வாயை திருந்து போவான்னு தெரியாது. அது நல்லவனோ கெட்டவனோ தெரியாது. ஆனா நல்ல காரியத்தை எப்படி செய்திடலாம் இருக்கும்போது. ஏன்னா பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிற ஆடு வீடும் ஆஸ்தியை பிதாக்கள் வைக்க வேண்டிய சுதந்திரம் சொன்னதுனால ஒரு பக்கம் வச்சாலும் ஒரு பக்கம் இல்லாத கொடுக்கக்கூடிய தாளந்துகளை நாம் பயன்படுத்தலாம். என்ன பண்ணணும் நம்ம செய்யணுமா? கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு யோவான் 9:4 பாத்தீங்கன்னா, அதிகாரம் 4 வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. என்ன காரணம்? நமக்கு எதற்காக ஒண்ணு அனுப்பினார் இந்த உலகத்துக்கு? என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு, என்ன அனுப்பும், நான் போறேன். உன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்? உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம என்ன செய்யலாம்? கிரியை செய்யாத ஒரு காலம் வரப்போகுது. ஆனா இது கிரியை செய்ய வேண்டிய காலம். இந்த காலம் என்ன காலம்? நாம என்ன செய்யணும்? செய்ய வேண்டியது செய்யணும். என்ன பண்ணுங்க? பிலிப்பியர் 4:10 நம்ம பார்த்தோம். தேவன் தம்முடைய குறைகளை எல்லாம் குறித்து மகிமையை நிறைவாக்குவார் என்று சொல்லி, அல்லேலூயா, ஊழியம் ஆண்டவருக்கு செய்யும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் வயசுல கொஞ்சம் பெரிய வயசு தான் விட இந்த உடம்பு போட்டுட்டு சபையாட்டி வந்து மா போட்டு கழுகுது எல்லாம் செய்யுது. அந்த அம்மாவுக்கு வயலாட்டி எதுக்கு? வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணணும்? மற்றவங்க என்ன பண்ணணும்? யாரு செய்யறாங்க? என் வீட்டுக்காக செய்யறாங்க, கர்த்தருடைய வீட்டுக்காக செய்யறாங்க. செய்யற எல்லாத்துக்கும் பணம் யாருக்கிட்ட இருக்கு? அப்ப ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும். நான் வந்து தங்குற இடம், நன்மை பெற்றக்கூடிய ஒரு இடம், தேவனுடைய வீடு. நம்ம வீடு அசுத்தமா தான் நம்ம பார்த்து சும்மா இருக்கணுமா? நம்ம வீட்டுல நம்ம பேர பிள்ளைகளா இருக்கட்டும் குப்பைகளை வாய் கீறி போட்டா சும்மா இருக்கும். 2 தட்டு இல்லையா? அதை பொறுத்து விட்டு பண்ணியா? ஆனா மற்ற காரியத்தை ஏன் செய்ய மாட்டோம்? யாருடைய வீடு? யாரு செய்யற ஊழியா? யாரோ ஒருத்தான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா அது கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு நல்லது. ஊழியத்தின் அடிப்படையிலேயே ஆரம்ப அடிப்படை என்னன்னா செழிப்பு தான். அப்ப எல்லாத்தையும் செழிக்கணும். சில காரியங்கள் வரணும், செய்யணும். வீட்டுல நான் செய்யல, ஆனா இங்க செய்யணும்னா கர்த்தராலதான் குறைவுகளை மாற்ற முடியும், நிறைவு தர முடியும். மாத்திரமல்ல, ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சுன்னா 10:10 சொல்றது. அசுத்த ஆவிகளை சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் யாருக்கு? ஊழியம் செய்தவங்களுக்கு. ஊதாரியா சுத்தவங்களுக்கு கிடையாது. எனக்கு தெரிந்து கொண்டாரு, உங்களுக்கு தெரிந்து கொண்டாரு. வெளிக்கையில போய் நிற்கிற ஆண்டவர்கிட்ட இந்த வாழ்க்கையின் கோணத்தை ஓடி முடிச்சு என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரை பார்க்கும்போது சொல்லுவாரவங்களை பார்த்து, உண்மையும் உத்தமமாய் நீ ஊழியம் செய்த மகனே
என் சந்தோஷத்துல பிரவேசம் சொல்லுவாரா? என்ன சொல்லணும்? பாடுகள், நிந்தங்கள், அவமானங்கள், துரோகங்கள், காயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? எதுக்காக ஏற்று இந்த சபையை நடத்தணும் தெரியுமா? எல்லாம் என்ன நல்லவன் சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இதான ஜனங்கள் இருக்கிறாங்க, தூக்கிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, நல்லவன் சொல்றவா இருக்கிறான், கெட்டவன் சொல்றவா இருக்கிறான், 1000 கல்லடிகள் எனக்கு இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி செய்ய ஊர் என்ன தெரியுமா? நல்லது உண்மையாய் நீ செய்தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்காகத்தான் இத்தனை காயங்களையும் ஊழியத்தை ஏற்றுக்கொள்கிறது. நம்ம ஊழியம் செய்யும் போது பல காயங்கள் வரத்தான் செய்யும். பல பேர் பல விதமான வார்த்தைகள் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா அதை சகிச்சுக்குன்னு யார் செய்யணும்? எல்லாம் நம்ம நல்லவன் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நம்மளை கட்டணும் சொல்ல மாட்டாங்க. நல்லவன் சொல்றதுக்கு ஒரு ஜனம் இருக்கிற மாதிரி கட்டவன் சொல்றதுதான். அப்ப நல்லது சொல்லும்போது சந்தோஷப்படுறான். நம்ம கெட்டது சொன்னாலும் அது பெருசா ஒரு குற்றம் என்ன பண்ணக்கூடாது. யாருக்கு செய்யணும்? ஊழியம் கத்தருக்கு யாருக்கு செய்யணும்னா கத்தருக்காக செய்யுது. நீ ஒரு தலைவனா இருக்கணும், நீ பண்ணிக்கிற காரணம் இரு. மற்றவங்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்காத, மற்றவங்களுக்கு நீ வேலை செய்யணும். நீ என்ன பண்ணு, என்ன பண்ணு. அப்ப ஒரு அதிகாரம், அசுத்தாவிகள் மேல அதிகாரம், வியாதிகளின் மேல அதிகாரம், பல சூழ்நிலைகள் மேல அதிகாரம் யாருக்கு தராருன்னா ஊழியம் செய்கிறவர்களுக்கு கத்துறது. ஏன்னா அவர்கள் நீங்க என்ன பண்ணணும்? ஊழியம் எல்லாம் செய்யணும். ஆனா என்ன போல ஊழியக்காரன்னா வரணும்னா ஆண்டவருடைய அழைப்பு பேசுவாங்க. ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா ஒரு நேரத்தில் வைக்கலாம். சில பேர் இருக்கிறாங்க, யாராவது சொன்னாங்கிறதுக்காக வேலைகள்லாம் கேட்க போடுவாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அழைக்காம ஆண்டவர் நம்முடைய காரியத்தை சந்திக்க மாட்டாரு. ஏன்னா அழைச்சாருன்னா அவருக்கு வரலாம். அழைத்து ஒரு உண்மை உள்ளது. என்னை தேவன் அழைக்கும் போது நான் பல காரியங்களை ஆண்டவர் இடத்துல பேசினேன். என்னைக்கு வந்தா எனக்கு அது செயல்படுற ஆண்டவர் நிறைவேற்றினவர். எவ்வளவு தேவைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காரியங்கள். ஆனா மற்றவங்களுக்கு தலைவிட்டு போகாதபடிக்கு என்னை ஆண்டவர் நடத்துறாரு. எவ்வளவு பிரச்சனை கூட இருந்து என்னை அப்பதான் நான் உன்னை விளக்க மாட்டேன், நான் உன்னை பாதுகாக்க, உன்னை காக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து அவசியம் அந்த தேவைகள், அவசர தேவைகளுக்கு எப்படி சந்திக்கப்படுது என்பது ஆச்சரியமான காரியம். ஆனா சந்திக்கிறாரு, உதவிக்கு ஜனங்களை அவரே அனுப்புறாரு. சில நேரங்களை பார்த்தீங்கன்னா வராத ஆறு கூட என்ன பண்றாங்கன்னா பாரதியா வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நிற்கிறாங்க. ஏன்னா அதை ஆயுதப்படுத்தி என் திறமை என்னை நம்புறாங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். மனசை ஏழு அவங்க நமக்கு உதவி விடுறாங்க, நமக்கு ஒத்தாசையா இருக்கிறாங்க, ஆறுதலா இருக்கிறாங்க. எல்லாம் யாரால வந்ததுன்னா தேவனுடைய அழைப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது ஒன்ன காரியங்கள் யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனான என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேன்? அப்ப இதனுடைய அர்த்தம் என்னங்க? என்னுடைய சமூகமும் பிரசனமும் என் ஊழியக்காரர்களுடனே இருக்கும் என்பதுதான் பேசுறேன். ஊழியக்காரன் எங்க பண்ணானா ஏங்க அவங்க வரவேற்பு கட்டாயப்படுத்துறாங்க. யாரும் சாப்பிட்டுறாங்க, சாப்பிட்டு போடுறாங்க. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இருந்தாலும் அவங்க உபசரிக்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஊழியக்காரனோட தேவர்களா எப்பவுமே இருக்கும். அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டை வாழ்த்துகிறானோ அந்த வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார நம்பித்தான் ஊழியக்காரனுடைய வார்த்தையை தான் தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? 6வது அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இப்படியாக அவர்கள் என் நாமத்தை
இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவுள். யார் சொல்லணும்? ஆசாரியன் சொல்லணும், ஊழியக்காரன் சொல்லணும். சொல்லும் போது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் எப்ப ஆசீர்வதிப்பேன்? யார் சொல்லணும்? ஊழியக்காரன் சொல்லணும், கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். ஒரு வீட்டுக்கு வரும்போது சமாதானத்தோடு நான் வரணும். வீட்டுக்கு வர ஊழியக்காரன் உபத்திரத்தை கொண்டு வரக்கூடாது. ஊழியம் செய்கிறவருமான குடும்ப பிரிவினைக்குள் வரக்கூடாது. ஒரு குடும்பத்துக்குள் வரும்போது தேவ சமாதானம் வரணும். அப்படியாப்பட்ட ஊழியக்காரனாக நீ நானும் காணும். எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாரும் வீட்டுக்கு நான் வரலாம். வரமா கூடாது. ஆனா வரனா ஏன் வரக்கூடாதா? ஏன் வரணும்? நீங்க கூப்பிடல வந்த நானே வந்துட்டேன். எங்க அவசரமா எங்க கடந்து இருப்பீங்க. ஏன்னா ஆளே இல்லாத வெளியே எங்க போயிருப்பீங்க. நான் ஆசீர்வாதத்தை சுமந்து வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் யாருக்கு நானே திரும்பி திரும்பி நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆயத்தமா இருக்கீங்க. நான் கொண்டு வந்து கொடுக்கும் போல கூப்பிட்டாம என்ன பண்ண முடியாது. ஏன்னா அழைக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனை நீ கனப்படுத்துறதுன்னா ஊழியக்காரனையும் கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு காணப்படணும். வரலாம், வந்தா என்ன சும்மா அனுப்ப மாட்டீங்க. யாருமே சும்மா அனுப்ப மாட்டீங்க. பணத்துக்காக மட்டும் வீட்டுக்கு வரணும். நான் கிடையாது. இருக்குது நான் சைக்கிள்ல ஒண்ணு பைக் தான் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் சுத்தனா ஒரு 10 ஊருக்கு போயிட்டு வந்தேன். முடியுமா? முடியாதா? 500 ரூபாய் ஒரு 300 ரூபாய்னா கூட 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு நான் சம்பாதிச்சிடலாம். வருமானத்துக்குரிய வேலை இல்ல. இது என்ன கிடையாது. வருமானம் கிடைக்கும். ஆனா எனக்கு அதுதான் தொழில் கிடையாது. நான் கூலி ஆள் கிடையாது. உனக்கு நான் தகப்பனா இருக்கிறதுனால உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன். அதற்கு உனக்கு வாங்கிய வேணும். அதுக்கு நீ அழைக்கக்கூடிய அழைப்பு உனக்கு வேணும். அப்படி இருந்தால் கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பாரு. உன் நிமித்தை என்னையும் ஆசீர்வதிப்பாரு. யாத்திரா 20-24 பாத்தீங்கன்னா மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எந்த இடமா இருக்கட்டும் நான் என்ன பண்ணுவேன். அப்ப அவரை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய ஒரு கடமை, ஒரு ஊழியம் யாருக்கிட்ட இருக்கு? ஒரு வீட்டுக்குள்ள போதியா அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, அவரை உயர்த்து. அதன் நிமித்தம் நீ போல வீடு ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஞானம் கிடைக்கும் ஒரு சில அப்ப ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது நீ எனக்காக என்ன செஞ்சன்னு கேட்டாருன்னா, உனக்காக நான் மறித்தேன், உனக்காக நான் அவமானங்களை ஏற்றுக்கொண்டேனே, உனக்காக நான் இத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டேனே, உனக்காக நான் காரு துக்கப்பட என் முகத்தை ஒப்பு கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தன்னு கேட்ட என்ன பதில்? நம்மள வைத்த அன்புக்காக தான் அவளும் அதை ஏற்றுக்கொண்டாரு. அப்ப மற்றவங்க நான் அன்பு உள்ளவனா இருந்தேன். மற்றவங்களுக்கு எதையாயும் நான் செய்யணும் இல்லையா? என் வாழ்க்கையின் போட்டி பிடிக்கிறதுக்குள்ள, என் வாழ்க்கையின் ஓட்டம் நிறைவடையறதுக்குள்ள, நான் என் ஓட்டத்தை பிடிக்கிறதுக்குள்ள தேவனை நான் மகிழ்ப்படுத்தணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? என்ன செய்யணும்? இந்த ஊழியத்துல நிறைவா இருக்கணும், குறைவா இருக்கணுமா? ஊழியம் செய்யலாம். மத்திய 18-20 பாத்தீங்கன்னா உலகத்தின் முடிவு பெறுகின்ற சகல நாட்கள் எல்லாம் ஊழியக்காரர்களுக்கு தேவன் அளித்த ஆசீர்வாதங்கள் அது சொல்லி முடியாதவையெல்லாம் இருக்கு. கர்த்தரை ஊழியம் செய்வதை போல பாக்கியமான ஒரு அனுபவம் வேற எதுவுமே கிடையாது.
எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் நான் போன நிலையில கூட சில நேரங்கள்ல ராத்திரி தூக்கமே இருக்கு. வழி பேர் அதிகமா இருக்குது. 2 பேர் தான் படுத்துங்க. இவன் அந்த இயற்கையில சார்ந்து உட்காந்து இருப்பேன், இல்லைன்னா தனியா உட்காந்து அந்த ஆள்ல உட்காந்து நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அழைச்சி நம்ம தான் தூக்கமான மாதிரி அந்த 12 மணி 1 மணி 2 மணிக்கு போட்டாங்க. ஏன்னா ரொம்ப முடியல பார்த்து எனக்கு இங்கிருந்து பார்த்து எனக்கு முடியாத நிலையில நான் இருக்கிறேன். ஆனா அவங்க முடியாத அந்த நிலையில என்ன பண்றாங்க? அப்போ அதை யோசனை பண்ணிப்பேன். நான் உங்ககிட்ட முகத்தை அது கோபமான காட்டுறது ஆண்டு சொன்னாரு. டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவங்க பண்ணக்கூடிய அந்த போன் கால்களுக்கு கட்டாயம் அட்டன் பண்ணணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற ஜபத்தை கேட்டு ஏராளமான ஜனங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த நேரங்களில் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஊழியக்காரனுக்கு கிடைச்ச மகப்பெரிய வாக்கியம் என்ன வாக்கியம்? நமக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை யாருக்கு தராருன்னா ஊழியம் செய்கிறதுக்கான தராரு. ஹல்லேலூயா. எபிரேயர் 1:7 பார்த்தீங்கன்னா தேவ தூதரை குறித்து நம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக பயன்படுத்துகிறார். யாரா பயன்படுத்துகிறார்? அந்த அனுபவம்னா ஊழியத்துல இருந்தா உங்களுக்கு தெரியும். பல நிலைகளில நான் பார்த்திருக்கேன். சாத்தா நல்லது பார்த்திருக்கேன். உடம்பெல்லாம் எளிதே அப்படி பார்த்து. ஏன்னா இந்த வசனத்தை நினைத்து ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக வைக்கிறார். சுத்தரிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக கருத்தர் மாற்றுகிறார். அப்போ ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை ஊழியர் செய்தவர்களுக்கு தேவன் தருவார் என்று சொன்னார். ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது? ஏன் நீங்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறீங்க? செய்யணும். ஆண்டவர் யாரை நம்புறாரு? தேவன் நம்பக்கூடிய நம்பிக்கை நீங்க தானே. அப்ப இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம காணப்படுகிறோமா, நம்பிக்கைக்கு விரோதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம தான் பார்க்கணும். நானே என் குடும்பம் ஊழி செய்த குடும்பம் தான் நான் வந்தேன். துன்பார்க்கமான வாழ்க்கையிலிருந்து வந்தவன். இதெல்லாம் தெரிந்து புத்திரவுத்தப்பட்டவன். புரிஞ்சுட்ட என் மச்சம் பார்க்க வருவான். என்ன கிராமத்திலிருந்து என்னை பார்க்கிற இடம் சாராய் கடை என்னெல்லாம் பார்ப்பான். எப்ப பார்த்தாலும் என்ன இருப்பேன். ஏராளமான குடிக்காரங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய மனத்தில் ஒரு நாள் சீர்கட்டவனா இருந்தேன். சீர்படுத்தக்கூடியதான ஒரு ஆசீர்வாதத்தை யாருக்கு தேவன் கொடுத்தாருன்னா ஊழியம் செய்த எனக்கு தெரிந்து கொள்வதற்கு இந்த ஊழியம் மிகுந்த பிரயோஜனம் இருக்கு. அதிகமா அவரை தேடக்கூடிய வேதத்தை தேடக்கூடிய ஒரு நிறைய எதுக்கு வச்சாருன்னா இந்த ஊழியத்தில் விமர்சனம் இருக்காது. இந்த ஊழியத்துல யார் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. அப்ப தேவன் எல்லாமே செய்ய முடியாது. தேவனை வேதத்துலதான் நிற்காது. கண்டுபிடிச்சிடலாம். இப்படி நாம நடக்கணும். இன்னொரு காரியங்களை பாருங்க. 7:2:28-29 பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் மேல அளவில்லாத தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்துருவார். நடக்கிற கூட்டத்துல பாத்தீங்கன்னா பல இடத்துல இருந்து ஜனங்க வராங்க. மாசத்துல இப்ப 2 மீட்டிங் நடக்குது. வர ஜனங்களுக்கு பேசுற வார்த்தைகளை கேட்டு வந்து ஜபம் சொல்றாங்க.
கர்த்தர் உங்களை கொண்டு தீர்க்கதரிசி எல்லாத்தையும் பேசி தருவார். தீர்க்கதரிசியோ என் குடும்பம் இல்ல, ஆரம்பத்துல வந்தவங்க, இயேசுவை அறியாதவங்க, ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்துல வந்தவங்க. ஆனா அதுல இருந்து பிரித்து எடுத்து இன்னைக்கு அநேகருடைய ரகசியங்களை பேசக்கூடிய ஆளு. சில பேர் ஜெபிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, வந்து எங்கேயாவது வெளிப்படுத்துவோம். இந்த வெளிப்பாடுகள், இந்த வரங்கள் எப்படி செயல்படுதுன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்ததுனால. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது, நான் எதுவுமே தெரியாது, யார் மனசுல இருக்கிறதும் தெரியாது. அது தெரிஞ்சவர் ஆண்டவர் மட்டும்தான். அதை யாருக்கு வெளிப்படுத்தி தருகிறாருன்னா ஊழியம் செய்யற தன் ஜனங்களுக்காக வெளிப்படுத்தி தருகிறாரு. ஊழியக்காரனுக்கு கனத்தை உண்டாக்கி தருகிறாரு. அப்ப மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை நாம ஏன் செய்யக்கூடாதுன்னு தான் உங்களை கேட்கிறேன். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு, நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் திரும்ப திரும்ப அவங்க சொன்னபடியெல்லாம் நடக்கலாம். நான் திரும்ப 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 யார்கிட்ட பேசினாங்க. படிப்படியா கர்த்தர் என்ன ஆண்டவர் ஒரு வாட்டி சொன்னா கேட்கிறேன், நான் விட்டுறக்கூடாது. திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? ஒரு முறை என்ன ஒருத்தன் கேட்டான், அன்னைக்கு சொன்னவங்க அடிச்சு நான் கேட்டேன், என்ன அருளாட்டி தெரியாம செய்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ள முடியாது வச்சாரு. நீ வேணா என்ன ஒரு அடி அடி, உன்னையும் கஷ்ட சந்திப்பாரு. அவன் பேசாம நின்றுட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் செய்ததுனால ஒரு மேன்மையான கணம் இருக்கு. அந்த கணத்தை சொல்ற பாருங்க, மத்தியா 3வது அதிகாரம் 17-18 வாசிக்க. சம்பத்தை சேர்க்கும் நாளிலே, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற, மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும், அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பித்தேன். கஷ்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம். ஆனா ஊழியம் வந்து வயிற்றுக்காக நம்ம செய்யல, ஊழியம் வந்து பணத்துக்காக நம்ம செய்யல, கர்த்தருக்காக செய்யற ஊழியம் எல்லாரும் மத்தியில நம்ம விளையாட. இந்த ஒரு அடிப்படையை வச்சுதான் நம்ம சில காரியங்களை போட்டா போட்டு போல இப்படியே சொன்னாங்க போட மாட்டாங்க. ஏன்னா என் ஊழியம் என்ன தெரியுமா, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தர் கொடுத்த ஜனங்க நீங்க. என்னை கனப்படுத்துவது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய திறப்பில் நிற்க வேண்டியது என்னுடைய வேலை. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும், நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை இதுல நான் விசுவாசமா நான் செயல்படுற ஆளு. நிச்சயமா ஒத்தாசை எங்கேயாவது நிச்சயமா வரும். இல்லைன்னா ஒரு ஊழியத்தை நான் செய்தேன்னா அந்த இடத்துல தேவையை தெரிவிக்கத்தான் செய்யறேன். செய்யாமனா இல்ல, முடியாதுன்னு சொல்லி எனக்கு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கல, மூளையில படுக்க வைக்கல, எதையாவது ஒரு இடத்துல போறேன். அந்த தேவைகள் நான் பார்த்திருக்கேன். உடம்பு முடியல, வண்டி ஓட முடியாது, கார்ல தான் போனோம். அங்க கார்ல போனா நான் சில நேரத்தை சொல்றேன், அப்போது காருக்கு தெரியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காருக்கு கூட்டுக்கிறான், காருக்கும் வாடகைக்கும் காசுக்கான இருக்கிறான். ஏன் கூட்டுட்டான்? எதுவுமே குறை தேவன் என்ன பண்ணல, ஊழியம் செய்யறவங்களுக்கு நிறைவாரு. நல்லா இருந்தேன். எவ்வளவு வேலை செய்யுங்க, கொஞ்சம் நேரம், சில மணி நேரங்களாவது ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி அவருக்கு ஊழியம் செய்ய உதவிகளை கர்த்தர் மாற்று. ஏன்னா இங்க இன்னொரு குறையே இருக்கு. ஆதியாகமம் 18:32 அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக இன்னும் இந்த
ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் நான் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கு காணப்பட்டாரோ 10 நீதிமான்கள் அங்க காணப்பட்டார் என்றான். அதற்கு அவர் அப்படியே இருக்கு. இது நமக்கு தெரியும். 50ல இருந்து ஆரம்பிச்சு வந்தான். எத்தனை பேர் கூட இல்ல, ஒரே ஒரு நீதிமான் தான். இந்த நீதிமான் என்ன பண்ணல, என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு நீதிமான உருவாக்கி இருக்கணும். இந்த போன கூடார வச்சான், சாப்பிட்டான், வாழ்ந்தான், ஆசீர்வாதம் தான், யாரையும் அவன் என்ன பண்ணல, நீதிமான உருவாக்கவே இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நீதி உள்ளவர் என்பதை யாருக்கும் சொல்லவே இல்லை. அந்த ஜனங்கள் துர்பாக்கியமா வாழ்ந்தாங்க, நிச்சய நிறைந்தவர்களாக வாழ்ந்தாங்க, கொடிய மனுஷர்களாக வாழ்ந்தாங்க. அவர்கள் மத்தியில தான் இருந்தான். தேவ நீதி உள்ளவர், நியாயத்திருக்கிறவர், தேவனுடைய கோபம் பற்றி எரியுமானால் நம்மளால முடியாத ஒரு வார்த்தைய இந்த லோத் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவன் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களை அவன் எச்சரிக்கிற, ஆத்தும ஆதாயம் செய்யற. இன்னைக்கு சோதம் அந்த நிமித்தம் அக்கினிக்கு இணையா இதெல்லாம் யார் செய்திருக்கணும், இவன் செய்திருக்கணும். லூக்கா 19:41 பாத்தீங்கன்னா, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. எதுக்காக? எருசலேம் பட்டணத்தை பார்த்து அவர் என்ன பண்ணார், கதறி அழுது. ஏன் இந்த பட்டணம் என்ன பண்ண போகுது, அழிக்கப்பட போகுது. இப்ப நம்ம வாழக்கூடிய உலகம் என்ன பண்ண போகுது, இது அவன் கண்ணு தெரியல, பாக்கல. உன் கண்ணை திறந்து இருக்கிறதுல எல்லா ஜனங்களும் என்ன பண்ண போறாங்க. ஆனா அந்த அழிவு வரத்துக்கு முன்ன உன்னை கர்த்தர் எடுத்து கொள்வார் என்று தெரியுமா? அன்னைக்கு தீர்க்கதரிசி புத்தகம் சொன்னாங்க, எடுத்தாங்கிட்ட உங்க எஜமான ஆண்டவர் எடுத்து தெரியுமா? அவன் சொன்னான், எனக்கு தெரியும், சும்மா உங்களுக்கு தெரியுமா? அழிக்கப்பட போகுது. அழிக்கப்படக்கூடிய அழிவுல ஏராளமான ஜனங்கள் அழிய போறாங்க தெரிஞ்சு அந்த எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு? யார் செய்யணும் அத சொல்லுங்க. நான் சொல்லிதான் எனக்கு ஊழியம் பண்ணணுமா? இந்த இடத்துல ஊழியம் பண்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. மற்ற இடத்துல அனுப்ப மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. நீ எழுது ஏன் பண்ணானா, நீ எப்படி எனக்கு சொல்லாம போனன்னு கேட்பாங்க. இங்க நான் உனக்கு உட்கார விடுறேன். என்ன பண்ண பண்ணு பண்ணி சபைக்கு கொண்டு வந்து பொக்கிஷங்களை சேருங்க. அடுத்த அறுவடைகளை எங்க கொண்டு வாங்க? சபைதான் பொக்கிஷத்தால எங்க கொண்டு வாங்க. அது இன்னும் பாதுகாக்கிறதும், இன்னும் பலப்படுத்துறதும், திருப்தி ஆக்குறதும் எனக்கு கொடுத்த வேலை. அதை நான் என்ன பண்றேன், நான் செய்யறேன். அவங்களுடைய வேலைக்கு தகுந்தார்கள். ஆசீர்வாதத்தை கத்தர் அவங்களுக்கு நிச்சயமா தருவாரு. ஏன்னா நம்ம வாழக்கூடிய பட்டணத்துல நீதிமன்றங்களை எழுப்பக்கூடிய பொறுப்பு யார் கையில இருக்குன்னா, நம்ம கையில தான் இருக்கு. யார் கையில இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், செயல்படும். என்ன பண்ணுங்க, ஜெபிப்போம், செயல்படும். ஜெபம் இல்லாத செயல்பட முடியாது. ஜெபிப்போம். இன்னைக்கு அர்த்தக்காரர்களுக்காக, பாவிகளுக்காக. அல்லேலூயா. யார் கையில பட்டணம் மாட்டி கூடாது. அப்ப நீதிமன்றத்துல பட்டணம் இருக்கணும். நல்ல நீதிமன்றம் இருக்குமானா பட்டணம் கழிவு. இந்த அக்கிரமக்கார கையில பட்டணம் மாட்டி எல்லாம் அழிக்கப்படும். இப்ப ஆசீர்வாதமா அழிவு யார் கையில இருக்கு? அதை யார் கவர்மெண்ட்? அப்ப தேசத்துல இருக்கிறவங்களுக்காக, ஆளுகை செய்கிறவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு? போடணும் இல்லையா? இதனால ஜெபிக்கணும் இல்லையா? வீட்லயும் ஜெபிக்க முடியல, சபையிலையும் ஜெபிக்க முடியலன்னா நாம என்னதான் செய்யணும்? கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் தள்ளுக்கு எங்க வந்து ஜெபம். 2 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் ஆசீர்வாதத்தை நீ இடத்துல ஒவ்வொருக்கும் பல மடங்கு ஆசீர்வாதம் தேவனுடைய கருத்து. வீட்டுல முதல்ல சொல்லி வாலிப பிள்ளைகளாக என் பிள்ளைகள் இருக்கும்போது என் பிள்ளைகளை வீட்டுல தனியா விட்டு நைட்டு நம்ம வாலிப பிள்ளைகள் கல்யாணம் யார் பார்த்துக்கிட்டாங்க?
கர்த்தருடைய பாதுகாப்பு. நம்முடைய ஊழியத்துல ஒரு அரசு தாய் கூட போராடி கொண்டு கீழ்கட்டது பயங்கரமா போராடுது. அந்த வேலையை அது தாடி அடித்து கீழே தலைகளே அடித்து ரொம்ப நாசம் பண்ணது. கடைசியா சொல்லி என்ன ரொம்ப தொந்தரவு பண்ண, என்ன ரொம்ப வேதனைப்படுத்தி நீ குடும்பத்தை அழிச்சு குடும்பத்தை உடனே சொன்னீங்க குடும்பம் ஏன் நான் கூட அது நிழல கூட உன்னால தொட முடியாதுன்னா அடிக்க 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 நான் பாதுகாக்கிறத விட தேவனுடைய பாதுகாப்பு அதிகமா இருக்கும். இன்னைக்கு யாரை பத்தி கவலை என்னது கிடையாது. ஏன்னா தேவன் பாதுகாக்கிறத விட என் பிள்ளைகளை நான் உன்னை பாதுகாக்க முடியாது. அப்போ காரியத்தை யாருக்கும் ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக நேரம் எடுங்க. உன் பிள்ளைகளை தேவன் பார்த்து கொடுக்குறாங்க. எல்லா காரியத்தை யாராவது ஒரு ஆள் வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நேரங்களை வருவாங்க. எல்லாம் யாருக்கும் செய்யுங்க. எவ்வளவு நேரங்கள் யார் யாருக்கும் செய்யறோம், யார் யாருக்கும் போய் பண்றோம். நம்மளை உருவாக்கின, நம்மளை உண்டாக்கின, நம்ம தெரிந்து வந்த, நம்மளை சகல நன்மையினாலும் திருப்தியாக்குகிற ஆண்டவருக்காக செய்வோம். ஏன்னா தேவைகள் நிறைந்த பட்டணத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கோம். வருடத்தின் கடைசி இந்த பிரசங்கம் இதுதான். என்ன சொல்றது? இந்த வருடத்துல கடைசியில தேவைகள் நிறைந்த, அநியாயக்காரர்கள் நிறைந்த, பாதிகள் வாழக்கூடிய அற்புதங்கள் மிகுதியான பெருகி போன ஒரு பட்டணத்துல கர்த்தர் உச்சமாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு உப்பாக வைத்திருக்கிறாரு. நீ செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். அப்ப இந்த நேரத்துல நீ மௌனமா இருந்தா எங்கேயாவது வந்து வேற யாராலும் செய்யதான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் உன் தாயத்தை வைத்திருக்கிற நன்மைகளை நீ அடுத்து போற காரியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானம் மேலிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். வானம் மேலிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். மனமேலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். துன்பமில்லை, அங்கு தொல்லைகளில்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை. துன்பமில்லை, அங்கு தொல்லைகளில்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை. தோழர்கள் போல மனம் பாடுவேன், தோழர்கள் போல மனம் பாடுவேன். தோழர்களை கருதிக்க மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். மனமேலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நடக்கும் இடமோ தங்கமயமா,
நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்துல இந்த சமூகத்திலே தேவனை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அப்பா உம்மை பாடும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, அப்பா வேதத்தை தியானிக்கும்படியாக, நீ செய்த நன்மைகளை அப்பா சாட்சியாய் சொல்லும்படியாக இப்பொழுது அப்பா அந்த கடைசி வாரத்துல வாக்குத்தத்தத்தின் செய்தி அப்பா நாங்கள் கேட்கும்படியான கிருபைகளை கொடுத்தீரே ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அப்பா உமக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடுத்தவர்கள் ஒருபோதும் தரித்திரராய் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும் என்ற வார்த்தையின்படி நிறைவு நீர்தான் ஆண்டவரே. என் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ கடந்து வந்து எல்லா குடும்பத்தில் இருக்க குறைவுகளை எடுத்து போடுவீராக, தரித்திரங்களை எடுத்து போடுவீராக. அப்பா நீர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒருபோதும் தரித்திரா இருப்பது உங்க பிரியமே கிடையாது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை தேவனீர் ஆசீர்வதிப்பீராக, கைகளை பலப்படுத்துவீராக. இன்னும் அப்பா அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க தேவனீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த வேலையினுடைய சமூகத்துல அப்பா நாங்கள் வந்த ஒவ்வொருவரையும் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த கிருபையின் கரத்துல நாங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. நீரை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நடக்கிறது நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தமானோடும் வந்திருக்கும் அனைத்து குடும்பங்களோடும் என்றும் வீழ்ச்சி நிலைத்திருக்கிறது. நடக்க வச்சுதான் இல்லை தூக்கி வேணும் ஐயா. டிஃபன் வந்து சீலாவும் காயத்ரியும் அம்மா அம்மா ஹெல்ஸ்பத் அக்காவும் இவங்களும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவரே நிலைக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் அந்த கடமையில மீட்டிங் அந்த பிள்ளைங்க மேல ஆண்டவரே ஒரு வருடத்தை கர்த்தாவே இந்த வருடத்தை இந்த மகளுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி நல்ல ஆரோக்கிய சுகத்தில வளர்த்தும் ஆண்டவரே நம்முடைய ஆவியான பிள்ளை மேல தங்கியிருக்க ஞானத்தினால கிருபையினால இந்த பிள்ளை தங்கி ஆசீர்வாதமாக இருக்கும். சுகவாழ்வு இருக்கிறது. 2:40 வசனத்தை மகன் மேல வைத்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தார். ஏற்கனவே நாம ஆத்மாவே சொல்ல சொல்ல ஆத்மாவே சொல்லுங்க.